ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகை பதிவு கட்டாயம் அப்படின்னு கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க தமிழகத்துல 2.20 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. நியாய விலை கடைகள் மூலமாக தமிழகத்துல 24,924 ரேஷன் கடைகள் மூலமாக சுமார் 1.11 கோடி குடும்பங்கள் இந்த ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் ரேஷன் கார்டுகள்ல இறந்த நபர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்ததன் பேர்ல ரேஷன் கார்டுகள்ல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடைய கை விரல் ரேகை பதிவினை உறுதி செய்வதற்கு கூட்டுறவுத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. சில மாவட்டங்கள்ல ரேஷன் கார்டுகள்ல ஆதார் எண் இணைக்கப்படாமல் இருப்பதாகவும் மேலும் விரல் ரேகை இல்லாததும் தொடர்ந்து இந்த ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெறுவதாக தெரிய வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சரியாக ரேஷன் பொருட்கள் செல்வதை உறுதிப்படுத்தவும் முறைகேடுகளை தடுப்பதற்கும் பல்வேறு வழிகாட்டுதல்களை தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஆதார் எண் இணைக்கவும் விரல் ரேகையை பதிவு செய்யவும் அறிவுறுத்தல் பட்டிருக்கிறது. மேலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல ரேஷன் அட்டை பெயர் மாறியுள்ளதால இறந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதாகவும் இந்நிலையில இறந்த நபர்களுடைய ஆதார் எண் விவரங்களை பெற்று அதனை அறிக்கையாக அனுப்பி